பிலதெல்பியா சபை, பிலதெல்பியா அப்படின்னாலே சகோதர சிநேகம் என்பதை பார்க்க முடியும். அது உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு போன சபையாக இந்த பிலதெல்பியா சபை காணப்பட்டது. எனவே இந்த 2 சபைகளையும் தேவன் மெச்சிக்கொண்டதை நாம் கவனிக்க முடியும். சிமிர்னா என்பதை கவனித்தோமானால் ஏறக்குறைய 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகள் என்பதை பார்க்க முடியும். அதாவது கான்ஸ்டன்டைன் பீரியட் வரைக்கும் சபைக்கு கொடிய உபத்திரவம் இருந்தது. அந்த உபத்திரவங்களை நாம் இப்போ கவனிக்க போகிறோம். ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உபத்திரவம், இன்னைக்கு சபைகளிலே நடக்கக்கூடியதான காரியத்தை வைத்து நாம் சில நேரங்களிலே கலங்கி போகிறோம், கவலைப்படுகிறோம். அதை நினைத்து, சபைகளிலே நடக்கக்கூடிய காரியத்தை நினைத்து நாம் கண்ணீர் விடுகிறோம். ஆனால் ஒரே வரியில இதை நான் சொல்ல நினைத்தால், இன்றைக்கு இருக்கிற இந்த உபத்திரவத்தை 2வது மற்றும் 3வது அந்த காலகட்டங்கள்ல 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகளில் நடந்ததான உபத்திரவத்தை ஒப்பிட்டு பார்த்தோமானால் 1000ல் 1 பங்கு கூட இப்ப நாம அனுபவிக்கல. இன்னைக்கு இருக்கக்கூடிய உபத்திரவத்தை 2வது மற்றும் 3வது நூற்றாண்டு சபையோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் இந்த உபத்திரவத்தை நாம் 1000ல் 1 மடங்கு கூட இப்போ நாம் அந்த உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை. ஏன்னா அவ்வளவு கொடிய உபத்திரவத்தை சபை சந்தித்தது 2வது மற்றும் 3வது நூற்றாண்டுகளிலே கொடிய உபத்திரவத்தை சந்தித்ததான சபை. கடந்த நாட்கள்ல நம்ம கவனித்ததான காரியம் என்ன அப்படின்னா, சிமிர்னா அப்படின்னாலே கசப்பு என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா என்றாலே வெள்ளை போலம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளில் ஒன்று வெள்ளை போலம், கசப்பு என்பதை பார்க்கிறோம். அந்த கசப்பான அனுபவத்தின் வழியாக இயேசு உலகத்திலே கடைசியாக அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். மேசியா என்ற நிலைமையிலே வந்திருக்கிறார். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அவர் ஆசாரியராக ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பார். கடைசியாக அவருடைய வாழ்க்கையில ஒரு பட்டயம் உருவி போகும். அவர் கசப்பான அனுபவத்தின் வழியாக கடந்து போவார் என்பதாக அந்த குழந்தை பிறந்த பொழுதே அதற்கு வெள்ளை போலம் என்கிறதான காரியமும் பரிசாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்போ இந்த சபை அதே போல கசப்பை மாறா, அதுதான் மிர் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு வாசனை திரவியங்களிலேயும் கலக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை போலம், இதை ஒரு சிறிய விதையை போல இருக்கும். இதை பிசைந்து அதுல இருந்து ஒரு எப்படி ஒரு கரும்பை அவர்கள் தொடர்ந்து பிழிந்து கரும்பு சாறை எடுப்பது போல இந்த விதையில இருந்து அதை பிழிந்து அதை உடைத்து சுக்குநூறாக நொறுக்கி அதிலிருந்து அந்த வாசனையை அவர்கள் வெளியே கொண்டு வருவார்கள் என்பதாக பார்க்கிறோம். இந்த சபையை உற்று கவனித்தோமானால் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சபைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தின விதம் மரித்திருந்து பிழைத்திருந்த ஒரு மாணவர் என்று சொல்லியிருக்கிறார். காரணம், எனக்கு மரணம் நேரிட்டது, ஆனால் மரணத்தில் இருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தேன் என்று சொல்லி மரணத்தின் வழியாக அல்லது இரத்த சாட்சிகளின் வழியாய் போய் கொண்டிருக்கிற இந்த சபைக்கு தேவன் நம்பிக்கை கொடுக்கிறார் என்பதை பார்க்க முடியும். அந்த காரியத்தை கடந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்து உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் இதையெல்லாம் கடந்த வகுப்பிலே கற்றுக்கொண்டோம். இந்த 9வது வசனம் யூதர்கள் வழியாக சபைக்கு வந்ததான துன்பம் என்பதை கவனித்தோம். முதல்ல உபத்திரவத்தை ஏற்படுத்தியவர்கள் யூதர்கள் தான். மேசியாவை வெறுத்தவர்களும் இந்த யூதர்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் சிலுவையிலே அறைந்தவர்களும் இந்த யூதர்கள் தான் என்பதை நாம் கவனிக்கிறோம். அப்போ 2வது வசனம்
யூதர் அல்லாதவர்கள் தங்கள் யூதர்கள் என்று சொல்லிக் கொள்கிற சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் 2வது, அதாவது 9வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதையெல்லாம் கடந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். இந்த சபைக்கு தேவன் சொல்லுவது என்ன? உபத்திரவத்தின் வழியாய் இரத்த சாட்சியை மறிக்கிறவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லி முடிப்பதோடு ஆண்டவர் விட்டு விடாமல், அந்த சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். ஜீவ கிரீடம், ஜீவன், என்றென்றும் அழியாத ஜீவ கிரீடம், நித்திய ஜீவன், உயிரோடு இருக்கக்கூடிய காரியங்கள், அழியாமை, நித்தியமாக தேவனோடு இருக்கக்கூடிய அந்த மேன்மையையும் ஆண்டவர் இந்த சபைக்கு வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் கடந்த காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான காரியம் 10வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். 10வது வசனத்தை, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லக்கூடியதான காரியம், பாடுகள் வரும் என்று முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் எதையுமே அறிவிக்கக்கூடியவர், தெரிவிக்கக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். இந்த சபையினுடைய பாடுகளை தெளிவாக தேவன் காண்பித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சிலுவை மரணத்தின் வழியாய் கடந்து போவார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் போற இடங்களில் எல்லாம் அவருக்கு பாடுகள் இருக்கும் என்பதை ஆவியானவராலே அவர் உணர்த்தப்பட்டார் என்பதையும் நாம் கவனிக்க முடியும். அப்போ இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு வரக்கூடியதான பாடுகள், பிரச்சனைகள் நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாதம், சில வருஷங்களுக்கு பின்பாக சத்ரு நமக்கு வைக்கக்கூடியதான கண்ணிகள், சத்ரு நமக்கு வைக்கக்கூடியதான வலைகள், இதையெல்லாம் தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம், நம்மை சுற்றி என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதான் ஊழியத்துல மிக 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 முக்கியமான காரியம். என்னன்னா, நம்மை சுற்றி என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக ஆவிக்குரிய கண்களினாலே காணும் பொழுதுதான் ஊழியத்தை வெற்றியாக செய்து முடிக்க முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தெரியணும். ஏன்னா ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணினார் அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி கீழே உள்ள பகுதியில என்ன சொல்லலைன்னா, 1000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள், 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட போகிறார்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் சபையை தேடி வரப்போகிறார்கள் என்று எழுதல. அடுத்தது சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, அந்த சபைக்கு எதிராக ஒரு பாதாளம் இருக்கும், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. அப்போ அந்த ஊழியத்துல மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு முன்பாக சத்துரு என்னென்ன காரியங்களை எல்லாம் அவன் எனக்கு முன்பாக செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே காணக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை நாம் வெற்றியாக செய்து முடிக்க முடியும். இந்த வேதாகமும் அதை தான் கவனிக்கிறது, அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய மனிதர்கள் ஆவிக்குரிய கண்களை கொண்டு காரியங்களை கண்டார்கள். அப்போ எரிகோ கோட்டையை அவங்க சுற்றி வருகிற பொழுது அந்த கோட்டை எப்படி உடையும் என்கிற திட்டம் தேவனிடத்திலிருந்து பெற்று ஆவிக்குரிய கண்களினாலே அதை கண்டபடினாலதான் சுற்றி வந்தார்கள். இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. எலிசாவை கைது செய்யும்படியாக, கொலை செய்யும்படியாக, பிடித்து கொண்டு போகும்படியாக, அவரை சிறையாக்கும்படியாக வருகிறதான சீரியாவினுடைய இராணுவங்கள் அவரை துரத்தி கொண்டு வருகிற பொழுது கேயாசி கண்டு பயப்படுறாரு. நம்மை சுற்றி இராணுவங்கள் நிற்கிறது. எலிசாவுடைய கண்களை திறக்கும் பொழுது அந்த அவர்களை சுற்றி, அந்த எருசலேமை சுற்றி, அந்த இடத்தை சுற்றி ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுடைய சேனை, அக்னிமயமான குதிரைகள் நிற்கிறதை கண்டார் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அல்லது நமக்கு கற்றுக் கொடுக்க
விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி சத்ரு என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை உற்று கவனித்தோமானால் நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை பார்க்கிறார். அதனாலதான் ஒரு எல்லைக்குள் போகும் பொழுது அங்கே என்ன கிரியை செய்கிறது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது என்ன காரியம் கிரியை செய்கிறது, ஒரு மனிதரை சந்திக்கும் பொழுது அங்கே என்ன காரியம் கிரியை செய்கிறது என்பதை ஆவிக்குரிய கண்களினாலே காணும் பொழுது ஊழியத்தை நிறைவாக சாதித்து வெற்றியாக முடிக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு வேணும், நீ பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த சபையை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக, சோதனை என்பது 2 விதமான சோதனை இருக்கிறது. ஒன்று தேவனிடத்திலிருந்து வருகிற சோதனை, இட் இஸ் கால்ட் அஸ் எ டெஸ்ட். சாத்தானிடம் இருந்து வரக்கூடியதான சோதனை, இட் இஸ் கால்ட் அஸ் எ டெம்டேஷன். டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன். தேவன் நமக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்னன்னா பரிசு கொடுப்பது. தேவன் நம்மை சோதித்து பின்பு நமக்கு வெகுமதிகளை கொடுப்பது, பரிசுகளை கொடுப்பது, உயர்த்துவது, ஆசீர்வதிப்பது, பெருக செய்வது என்பதை பார்க்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், அந்த சோதனையில அவர் ஜெயித்தார். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், உடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனும் சில நேரங்களிலே நம்மை சோதிப்பது உண்டு. ஆனால் அதை நம்மை கீழே தள்ளுவதற்கு அல்ல, மாறாக முன்னோக்கி நம்மை மேற்கொண்டு மேல் நோக்கி நம்மை நடத்துவதற்காக தேவன் நம்மை சோதிக்கிறார். ஆனால் பிசாசு கொண்டு வருகிறதான சோதனை அது நம்மை கீழே தள்ளுவதற்காக, நம்மை அழிப்பதற்காக, நம்மை விழ செய்வதற்கான காரியங்கள் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிசாசும் சோதித்தான். 3 விதமான சோதனைகள். இதே 3 விதமான சோதனைகள் தான் ஏதேன் தோட்டத்துல ஏவாள் முன்பாக வைத்து அவன் ஜெயித்தான். அதே 3 விதமான சோதனைகளை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வைத்து தோற்று போனான். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் சோதனை என்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். சோதிக்கும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் வைப்பான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். 10 நாள் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம உற்று கவனித்தோமானால் இந்த அப்போஸ்தலர்களும் அதற்கு பின்பாக வந்ததான மக்கள் எதன் வழியாக கடந்து போனார்கள், அவங்களுக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன், இது ரத்தம் சிந்திய சபை. அப்ப தெர்த்துல்லியன் ஒருத்தர் சொல்றாரு, பரிசுத்தவான்களின் ரத்தம் சபையின் வித்து. பரிசுத்தவான்களின் ரத்தம் சபையின் வித்துன்னு சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு சபை என்று சொல்லுகிறார். அதான் the blood of the saints is the seed of the church. பரிசுத்தவான்களின் ரத்தம் சபையின் வித்து என்பதை பார்க்கிறோம். அதனாலதான் இந்த கோதுமை மணியை போல மடிந்தால், அல்லது அதான் சொல்றார், மடியும் பொழுது அது மிகுதியான பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சிமிர்னா சபையினுடைய ஓமை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல 2வது ஓமை கோதுமையும் களைகளும் என்பதை பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த அப்போஸ்தலருடைய மரணம் எங்க நடந்தது, அதற்கு பின்பாக இந்த 10 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அவருடைய அர்த்தம் என்ன என்பதை எல்லாம் நாம உற்று கவனிக்க இருக்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். முதல் இரத்த சாட்சி யார் அப்படின்னா ஸ்தேவான். ஸ்தேவான் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் என்றால் வெற்றியின் கிரீடம் என்பது பொருள். ஸ்தேவான்னா வெற்றியின் கிரீடம், அதான் அந்த பெயருக்கு அர்த்தம் என்பதை பார்க்கிறோம். ஸோ ஸ்தேவானை குறித்து 2 அதிகாரங்கள் தான். ஆனால் இந்த ஸ்தேவானுடைய ரத்தம் இருக்கு பாருங்க, அது விலையேற பெற்றது. நீங்க கேட்கலாம், ஸ்தேவான் மரணத்தினால என்ன சம்பவம் நடந்தது, ஸ்தேவானுடைய மரணத்தினால என்ன பெருசா காரியங்கள் நடந்தது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸ்தேவானுடைய மரணம், அவர் ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் தான்
அந்த அவர் அவர் உடலிலிருந்து சிந்தப்பட்ட ரத்தம், ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்தவான்களின் ரத்தம் சபையின் வித்து. அப்ப ஸ்தேவான் சிந்தின ரத்தத்தின் வழியாக, அவர் செலுத்தின கிரயத்தின் வழியாக ரட்சிக்கப்பட்டவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்பதை பார்க்கிறோம். நல்லா கவனமா நம்ம உற்று பார்த்தோமானால் தெரியும். ஸ்தேவான் மரிக்கிறப்போ ஸ்தேவானுடைய வஸ்திரங்கள் பவுலுடைய பாதங்கள் அருகே வைக்கப்பட்டது. ஸ்தேவானுடைய மரணத்திற்கு அவனும் சம்மதித்திருந்தான். சனகரிப்பு சங்கத்துல பவுலும் ஒரு அங்கத்தினர் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சவுலுடைய வாழ்க்கையை தேவன் தொடுவதற்கு இந்த ஸ்தேவானுடைய இரத்தத்தை தேவன் பயன்படுத்தினார். உற்று பார்த்தோமானால் 9ஆம் அதிகாரத்துல பவுல் ரட்சிக்கப்படுகிறார். அவர் பிரதான ஆசாரியனிடத்திலே நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 175 மைல் பிரயாணம் செய்து தமஸ்குக்கு போய் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பிடிக்க வேண்டும், சிறைப்படுத்த வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும் என்று நிருபங்களை வாங்கி கொண்டு போகிறதான இந்த பவுல் அவருடைய சிந்தனையில ஓடிக்கொண்டிருந்ததான காரியம் என்ன, ஸ்காலர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்தேவானுடைய மரணம் அவருடைய மனசாட்சியில, அவருடைய இருதயத்துல, அவருடைய சிந்தனையில தொடர்ந்தேர்ச்சியாக ஸ்தேவானுடைய மரணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஸ்தேவானுடைய ஜெபம் காதுகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஸ்தேவானுடைய முகம், அந்த தேவனுடைய மகிமையை உற்று பார்த்ததான சவுல் அதை குறித்ததான சிந்தனையோடு குதிரையிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது, எந்த மகிமை ஸ்தேவானுடைய முகத்தை பிரகாசிக்க செய்ததோ அதே மகிமை பவுலுடைய வாழ்க்கை சந்தித்து குதிரையிலிருந்து கீழே தள்ளி அவரை ரட்சித்தது என்பதை பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல ஆண்டவருக்காக நாம் எதையெல்லாம் செய்கிறோமோ அதற்கெல்லாம் தேவன் பலனை வைத்திருக்கிறார், பதிலை வைத்திருக்கிறார், விருத்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் உழைக்கிறேன், நான் ஓடுறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் கதறுகிறேன், முழங்கால்களை முடக்குகிறேன், கைகளை விரிக்குகிறேன், இரவு பகலாக நான் ஊழியம் செய்கிறேனே, இதனுடைய ரிசல்ட் என்ன என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஸ்தேவான் மரணத்தின் வழியாக தேவன் சவுலை எழுப்பியது போல உங்கள் ஊழியத்தின் வழியாக தேவன் பலத்த 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 காரியங்களை வைத்திருக்கிறார். பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், பெரிய ஊழியங்களை வச்சிருக்கிறார், பெரிய சாதனைகளை வச்சிருக்கிறார், பெரிய பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் அசைக்க வேண்டிய காரியங்களை, இந்த ரோம அரசாங்கத்தை தேவன் தள்ளுவதற்காக இந்த சிமிர்னா சபையை கர்த்தர் பிடித்தார். ரோம அரசாங்கத்தினுடைய ஆளுகையை தேவன் விழத் தள்ளுவதற்காக இந்த சிமிர்னா சபையை பிடித்தார். இந்த சிமிர்னா சபை, இந்த சிமிர்னா சபையினுடைய ஜெபம், இந்த சிமிர்னா சபையினுடைய ஊழியம், இந்த சிமிர்னா சபையினுடைய கிரயம் ரோம அரசாங்கத்தையே முடிவுக்கு கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அப்போ நாம செய்யக்கூடியதான ஜெபங்கள், ஊழியங்கள் எதையோ இந்த உலகத்துல சத்ருடைய ராஜ்யத்தை, சாத்தானுடைய ராஜ்யத்தை அதை பாதிப்புக்குள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் நடக்கல் நினைக்காதீங்க. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு அழிவை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே சேதம் உண்டாகிறது. அவனுடைய கைகளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்போ ஸ்தேவானுடைய மரணம், ஸ்தேவான் அப்போஸ்தலனா? He was not the apostle. He was collected as a deacon, as a table waiter, as cup bearer. ஆதி திருச்சபையை கண்காணிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கண்காணி, ஒரு உதவியாளன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பாத்திரம் தான், நீங்க நினைக்கலாம், ஒரு சிறிய பாத்திரம் தான் ஸ்தேவான். அப்போஸ்தலர்கள் அவரை தெரிந்து கொண்டது ஒரு பந்தி விசாரிப்புக்காக. சனகரிப்பு சங்கம் ஸ்தேவானை பார்க்கும் பொழுது, சனகரிப்பு சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்தவர்கள், ஸ்காலர்ஸ், பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள். அவர்களுக்கு முன்பாக ஸ்தேவான் நிற்கும் பொழுது, இந்த மனுஷன் என்ன எங்களுக்கு பேசிட போறான், இவன் என்ன பெருசா காரியங்களை சொல்லிட போறான்னு சொல்லி அற்பமாக பார்த்தார்கள். ஆனால் பரலோகம் ஸ்தேவானை பார்த்த பொழுது, இந்த ஸ்தேவான் வழியாக தான் அந்த சனகரிப்பு சங்கம் ஒரு 70 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அதுக்குள்ள இருக்கிற பவுலை வெளியே கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாக
ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்தினார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல நீங்க செய்ய போகிற ஊழியமும் அப்படிதான் இருக்கும். மலை போன்ற பெரிய பிரச்சனைகளை தூள் தூளாக உடைப்பதற்காக கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். சனகரிப்பு சங்கத்துல இருக்கையில சவுல் உட்கார்ந்து கொண்டு பழைய ஏற்பாட்டின் மோசையுடைய கற்பனைகளை கரைத்தவன், குடித்தவன், படித்தவன், செயல்படுத்துகிறவன் என்று அவன் சொல்லுகிற பொழுது அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்தது இந்த ஸ்தேவானுடைய ஜெபமும் அவருடைய ஊழியம். அது போலதான் கர்த்தர் உங்களையும் வச்சிருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அசாதாரணமானவர்கள். உங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சின்ன ஆயுதம் நீங்க நினைச்சிடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சம்ஹார் கையில இருந்த ஒரு சின்ன தார்கோல் 600 பேரை கொலை செய்தது. சிம்சோன் கையில இருந்த ஒரு பச்சை தாடை எலும்பு, ஒரே ஒரு தாடை எலும்பு 1000 பெலிஸ்தர்களை கொலை செய்தது. ஒரு கிதியோன் கையில இருந்த ஒரு மண்பாண்டம் மீதியானியர்களை துரத்தி அடித்தது. ஒரு யாகேல் கையில இருந்த ஒரு சின்ன ஆணி 800 இருப்பு ரதங்களோடு வந்த சிசேராவை கொலை செய்தது. அதனால ஒரு பொழுதும் உங்களை ரொம்ப சின்ன நபரா பாத்துறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்ன நபராக உங்களை கணித்து விடாதீர்கள். ஒரு சின்ன ஊழியமாக நினைத்து விடாதீர்கள். ஒரு சின்ன காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டேன் என்று சொல்லிவிடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக தாவீதுடைய கையில இருந்த ஒரு சின்ன கூழாங்கல் ஒரு பெரிய கோலியாத்தை தள்ளியது போல இந்த உலகத்துல எதையோ தள்ளுவதற்காக, எதையோ உடைப்பதற்காக, எதையோ சாதிப்பதற்காக, எதையோ செயல்படுத்துவதற்காக, எதையோ வெற்றி கொள்வதற்காக the anointing of the Holy Spirit upon your life, ஒரு பெரிய அபிஷேகம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறது என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தேவானின் மரணம் சவுலை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தது. அடுத்தது யோவானுடைய சகோதரராகிய யாக்கோபு. இதை எங்க வாசிக்கிறோம்? இந்த யோவானுடைய சகோதரர் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2வது இரத்த சாட்சி. முதல் இரத்த சாட்சி ஸ்தேவானுடைய மரணம் சனகரிப்பு சங்கத்தில் இருந்ததான சவுலை ரட்சிக்கும்படியாக இந்த யாக்கோபுடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 2 அப்போஸ்தலர்கள் ஜெயில இருந்தாங்க. ஒன்னு பேதுரு, இன்னொன்னு யாக்கோபு. யாக்கோபை ஏரோது அகிரிப்பா 1 அவரை கொலை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கவனிக்கணும், இயேசுவை கொலை செய்ய தேடியவர் ஏரோது அகிரிப்பா. யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவர் ஏரோது அந்திப்பா. யாக்கோபை கொலை செய்தவர் ஏரோது அகிரிப்பா 1. மறுபடியும் சொல்றேன், இயேசுவை கொலை செய்யும்படி தேடியவர் மகா ஏரோது. யோவான் ஸ்நானகனை கொலை செய்தவர் ஏரோது அந்திப்பா. யாக்கோபை கொலை செய்தவர் ஏரோது அகிரிப்பா 1 என்பதை பார்க்கிறோம். அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 12ஆம் அதிகாரத்துல யாக்கோபு கொலை செய்யப்பட்டாரு, என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அந்தியோகிய சபையில ஆவியானவர் கிரியை செய்து பவுலையும் பர்னபாவையும் உலகம் முழுவதும் சுவிசேஷம் கொண்டு போவதற்காக தேவன் அவர்களை உந்தி தள்ளினார் என்பதை பார்க்கிறோம். பாருங்க, ஸ்தேவானுடைய மரணம் சவுல் ரட்சிப்பு, யாக்கோபுடைய மரணம் உலகம் முழுவதும், எங்க ஆசியாக்குள்ள, ஐரோப்பாக்குள்ள, ஆப்பிரிக்காக்குள்ள சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாக தேவன் அடுத்த எல்லைக்குள் ஊழியங்களை கடத்தி கொண்டு போனார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ரத்தம் சிந்தப்படுகிற பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், எழுப்புதல் வந்துவிட்டது. எழுப்புதல் அருகிலே நின்று கொண்டிருக்கிறது. எழுப்புதல் தேவன் ஏற்படுத்த போகிறார். ரத்தம் சிந்தப்படுகிற பொழுது, உபத்திரவப்படுத்தப்படுகிற பொழுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், காயப்படுகிற பொழுது, நம்மை கனவீனப்படுத்தப்படுகிற பொழுது, நிந்தைகளை சுமக்கிற பொழுது, எப்பெல்லாம் நமக்கு எதிராக காரியங்கள் செயல்படுகிறதோ அப்பெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெரிய காரியம் என் மூலமாக இந்த பகுதியில, இந்த இடத்துல நடக்க போகிறது. அதானுடைய அர்த்தம். தேவன் அடுத்த எல்லையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபுடைய மரணம் பார்க்கிறோம், எருசலேமிலே கொலை செய்யப்பட்டார். 3வது பேதுரு நீரோ மன்னனால்
சிலுவையிலே தலைகீழாக ரோமாபுரியிலே கொலை செய்யப்பட்டார். பேதுரு நீரோ மன்னனால் சிலுவையிலே தலைகீழாக ரோமாபுரியிலே கொலை செய்யப்பட்டார். மத்தேயு அடுத்த ஊழியர் அப்போஸ்தலன் மத்தேயு. இந்த மத்தேயு எத்தியோப்பியாவில் வாளால் அறுத்து கொலை செய்யப்பட்டார். மத்தேயு எத்தியோப்பியா தேசத்தில் வாளால் அறுத்து கொலை செய்யப்பட்டார். யோவான் ஒரு ஆள் தான் வயதுல மூப்பராக இருந்து பத்மு தீவிலே அவர் மரித்து போனார் என்பதை பார்க்கிறோம். தோமா AD 52 இந்தியாவில் வந்து மரித்தார். அப்போஸ்தலனாகிய தோமா. இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து சத்தியத்தை படிக்கிறோமே, அது தோமாவின் ரத்தம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவர் சிந்தினதான ரத்தம், தோமாவின் ரத்தம் இந்தியாவுக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருகிறது என்பதை பார்க்கிறோம். AD 52 இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் வந்ததற்கான ஆதாரங்கள் நம்மிடத்துல நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. இந்திய சபை சரித்திரம் சொல்லுகிறது தோமா இந்தியாவுக்கு வந்தது உண்மையே என்பதை பார்க்கிறோம். அடுத்து சிமியோன் சமரியாவில் சிலுவையிலே அறையப்பட்டார். சிமியோன். பர்தலமேயு துருக்கியில் உள்ள அர்மீனியாவில் கொல்லப்பட்டார். பர்தலமேயு துருக்கியில் உள்ள அர்மீனியாவில் கொல்லப்பட்டார். பிலிப்பு அவரை சிலுவையில கட்டி கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். பிலிப்புவை சிலுவையில கட்டி கல்லால எறிந்து அவரை கொன்றார்கள். அந்திரேயா இவர் வந்து எக்ஸ் வடிவிலான சிலுவையில் அவரை அறைந்து கொன்றார்கள். அந்திரேயாவை. யூதாவை அம்பு எய்து கொன்றார்கள். யாக்கோபு எருசலேம் மலை உச்சியில் இருந்து தள்ளப்பட்டு அவர் இறக்கல, மறுபடியும் தடியால் அடித்து அவரை கொலை செய்தார்கள். யாக்கோபு இயேசுடைய சகோதரர். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் நீரோ மன்னனால் அவர் வெட்டப்பட்டு அல்ல, மாறாக அறுக்கப்பட்டு வாள் வைத்து அவருடைய கழுத்தை அறுத்தார்கள். வெட்டுவது வேற, ஒரே நேரத்தில் உயிர் போயிடும். ஆனால் வாள் வைத்து அறுத்து கொன்றார்கள். லூக்கா கிரீஸ் நாட்டில் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அடுத்தது இந்த சபையில இருக்கக்கூடிய, இப்ப இந்த சிமர்னா சபை படிக்கிறோம்ல, இந்த சபையில யோவானுடைய சீஷர் இருந்தார். அவர் பேர் வந்து போலிகார்ப். மறுபடியும் சொல்றேன், போலிகார்ப். இந்த சிமர்னா சபையினுடைய பிஷப்பாக இருந்தவர் போலிகார்ப். அவரை கைது பண்ணாங்க. ரோம சக்கரவர்த்திகள் வந்து கைது பண்ணாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல 2 விதமான வணக்கம் இருந்தது. ஒன்று சிலை வழிபாடு இருந்தது, இன்னொன்று வந்து ராயர்களை, அதாவது ரோம அரசாங்கத்தின் சக்கரவர்த்திகளை வணங்கணும் கடவுளுக்கு ஈடாக. இந்த போலிகார்ப்பை கைது பண்ணி சொன்னாங்க, நீ வந்து ரோம ராயரை வணங்கணும்னு சொன்னாங்க. ரோம ராஜாவை வணங்க வேண்டும். அவர் சொன்னாரு, எனக்கு ஒரே ஒரு ராஜா, அவர் இயேசு ராஜாவை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 86 வருஷமாக நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். I have been following the footsteps of my master more than 86 years, who never did any harm in my life. 86 வருஷங்களாக நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். எனக்கு ஒருபொழுதும் தீமை செய்யாத இயேசுவை நான் எப்படி மறுதலிப்பேன்னு சொன்னார். இந்த சென்டென்ஸ் ஆஃப் சபை சரித்திரத்துல மிக முக்கியமான ஒரு வார்த்தை. 86 வருஷமா நான் இயேசுவை பின்பற்றேன், எனக்கு ஒருபொழுதும் எனக்கு தீமை செய்யாத என் இயேசுவை நான் எப்படி மறுதலிப்பேன்னு சொன்னார். இதை ஏன் படிக்கிறோம் தெரியுங்களா? கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நமக்கு தேவன் ஒரு பொழுதும் ஒரு நாளும் தீமை செய்ததே இல்லை. தீமை செய்யாத ஒரே தெய்வம். தீமை செய்யவே மாட்டார், தீமை செய்ய மாட்டார். தீமை செய்யாத தெய்வம் அவர். ஒருபொழுதும் நமக்கு தீமை செய்ததில்லை. அவர் உற்று பார்த்தோமானால் அவர் நம்மை அடித்து அன்பு கூறுகிற தெய்வம், அன்பு செய்கிற தெய்வம். பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யாத பாவமே கிடையாது. ஆனால் அவர்களையும் மன்னித்து அவர்களையும் ஏற்றுக்கொண்டு
அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன் என்பதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒருபொழுது தீமை செய்யாத தெய்வத்தை ஒருபொழுதும் நாம் மறுதலிக்க வேண்டாம் என்பதை இந்த போலிகார்ப்பின் வழியாக நாம கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த சபை சரித்திரம், இந்த சிமிர்னா சபை என்ன சொல்லுகிறது? ரத்தம் சிந்துகிறது, ரத்த சாட்சியாக மறிக்கிறது. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, உனக்கு உயிர்த்தெழுதல் உண்டுன்னு சொல்றாரு. இயேசு இந்த சபைக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு நித்திய கிரீடத்தை நான் உனக்கு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த வசனத்தை உற்று கவனிக்கும் பொழுது, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறதே. இந்த 10 நாள் என்ன என்பதை நாம் இப்போ கவனிக்க போகிறோம். இந்த 10 நாள் என்பது, இது 10 ராயர்களை, சீசர்ஸ் 10 ரோம சக்கரவர்த்திகளுடைய காலத்தை இது குறிக்கிறதாக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 250 260 வருடங்கள் இந்த சபை துன்பத்தின் வழியாய் போகிற பொழுது ஒரு 10 ரோம சக்கரவர்த்திகள் இந்த சபைக்கு எதிராக உபத்திரவங்களை ஏற்படுத்தினார்கள். கொடிய உபத்திரவம். அதுல முதல் ராஜா கிபி 64 நீரோ முதல் ராஜா உபத்திரவத்தை முத ஏற்படுத்தினது யாருன்னா இந்த நீரோ ராஜா என்பதை பார்க்கிறோம். நீரோ தான் கிபி 64 உபத்திரவத்தை முதலாக சபைக்கு விரோதமாக ஏற்படுத்தியவர். இவன் என்ன செய்தான் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவர்களை என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு எப்படி தெருக்களிலே அந்த லைட் வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறதோ, அந்த போஸ்ட்ல இருந்து நமக்கு வெளிச்சம் எப்படி கிடைக்கிறதோ, அது போல முக்கிய சாலைகளிலே, வீதிகளிலே அந்த விளக்கு அமைப்பு காணப்படும். மரம், அதற்கு மேலாக அதில் எண்ணெயை ஊற்றி வெளிச்சம் கொடுக்கும்படியாக அந்த முக்கிய நகரங்களிலே, சாலைகளிலே இந்த அதை வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்குகளை வைத்திருப்பார்கள். இப்ப நடந்தது என்னன்னா, நீரோ நாட்கள்ல இந்த கிறிஸ்தவர்களை பிடித்து அந்த மரங்களிலே கட்டி வைத்து அவர்கள் மேல் எண்ணெயை ஊற்றி அவர்களை எரிய செய்தார்கள். அந்த வெளிச்சத்திலே ரோமாபுரி இருளை வெளிச்சமாக மாற்றிக்கொண்டது. பாருங்க, கிறிஸ்தவர்களை உயிரோடு மரங்களிலே கட்டி வைத்து அவர்கள் மேல் எண்ணெயை ஊற்றி உயிரோடு எரிய வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த உபத்திரவம் எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் பாருங்க. ஏதோ 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான மனிதர்கள், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ரோமாபுரி முழுவதும் எரிந்து வெளிச்சத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். அதனாலதான் பிற்காலங்கள்ல அந்த ரோமாபுரி எப்படி மாறி போனது என்றால், இந்த உலகத்தையே ஆளக்கூடிய அல்லது நிர்வாகம் செய்யக்கூடியதான போப்புடைய மைய பகுதியாக மாறி போனதையும் நாம் பார்க்க முடியும். அதெல்லாம் பின் நாட்களை நம்ம கவனிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீரோ கிபி 64, கிபி 81 டொமினிஷியன், 2வது சக்கரவர்த்தி பெயர் டொமினிஷியன். இவரும் என்ன செய்தாருன்னா, இவருடைய காலத்தை இரத்த சாட்சிகளின் காலம் என்று சொல்லுகிறார்கள். இவர் பல விதங்களிலே கிறிஸ்துவர்களை கொலை செய்தார். வாளால் அறுப்புண்டு இறந்தார்கள், மிருகங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள், பாறைகளிலே மோதி அடித்து கொலை செய்தார்கள், எக்ஸ் வடிவான சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள், தேள்களினாலும் பாம்புகளினாலும் கொட்ட வைக்கப்பட்டு விஷம் அவர்கள் மேல் கக்குகிற பொழுது பாம்பு கடித்து அவர்கள் மரித்து போனார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி டொமினிஷனுடைய நாட்கள் எப்படி சொல்லப்படுகிறது என்றால், இரத்த சாட்சிகளின் காலம் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட உபத்திரவத்தை இந்த சபை சந்தித்தது. கிபி 98 டார்ஜன் என்பவர் சபைக்கு எதிராக இருந்தார். அதற்கு பின்பாக அடுத்து அந்த காலகட்டத்திலே கிபி 98 மார்க்கஸ் என்பவர், அவர் எழும்பி கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்.
கிபி 193 செப்டிமஸ் செப்டிமஸ் அப்படிங்கிறதான ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்துவர்களுக்கு எதிராக இருந்தார். கிபி 235 மார்க்சிஸ் என்பவர் சபைக்கு எதிராக செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம். கிபி 249 டேசியஸ் சபைக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்பட்டார். கிபி 255 வெலோரியன் என்பவர் சபைக்கு எதிராக கிறிஸ்துவர்களுக்கு எதிராக உபத்திரவத்தை அதிகப்படுத்தினார். கிபி 270 ஆர்லியன் என்பவர் சபைக்கு எதிராக காரியங்களை செய்தார். கிபி 284 டயோக்ளிஷியன் பெரிய உபத்திரவத்தை சபையில் ஏற்படுத்தியதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த 10 நாள் என்பது அந்த 10 ராஜாக்கள் அவர்கள் வாழ்ந்த நாட்களிலே முழுவதுமாக முழுக்க சபைக்கு எதிராக செயல்பட்டார்கள். சபை உருவான உடனே அதை யூதர்கள் அழிக்க நினைத்தார்கள். அதை கடந்து வெளியே வருகிற பொழுது ரோமர்கள் அழிக்க நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்னன்னா, அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள். அழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிய காரியம் உலகம் முழுவதும் பரவி போனதை பார்க்கிறோம். அழிக்க நினைத்த அரசர்கள், ரோம ராயர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். ஆனால் அழிக்க நினைத்ததான அந்த சபையானது இன்றைக்கும் இயேசுடைய வருகை வரைக்கும் அது உயிரோட இருக்கும். இயேசுடைய சபை அவருடைய வருகை வரைக்கும் உயிரோட இருக்கும். அதை ஒருவரும் அழிக்க முடியாது. காரணம், இந்த சபைகளுக்கு அவர்கள் சிந்தின ரத்தம் என்பதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் சபையானது ரத்தம் சிந்திக்கொண்டே இருந்தது. முதல் ரத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். 2வது ரத்தம் 12 அப்போஸ்தலர்களுடைய ரத்தம். 3வது அப்போஸ்தல பிதாக்களுடைய ரத்தம். சபை மக்களுடைய ரத்தம். சொல்லிக்கொண்டே போகலாம். 300 வருஷங்கள். ஏன் இந்த கட்டடம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, ஏன் இந்த சபையை அழிக்க முடியல அப்படின்னு நம்ம நினைச்சோம் பார்த்தோம்னா, இதை தோண்டி கொண்டு அஸ்திவாரத்திற்குள் போகும் பொழுது 300 வருடங்களாக இயேசுவின் இரத்தத்தினாலும் அப்போஸ்தலர்கள் இரத்தத்தினாலும் அப்போஸ்தல பிதாக்களுடைய இரத்தத்தினாலும் கலக்கப்பட்ட கலவையினாலே இந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அஸ்திபாரம் இயேசுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்தவான்கள் இரத்தத்தினாலும் கலக்கப்பட்ட கலவையினாலே கட்டப்பட்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்துல எவரும் யாரும் எந்த மனிதனும் சக்தியும் வல்லமையும் அதிகாரமும் துரைத்தனங்களும் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளும் எதுவாக இருந்தாலும் அவைகளை இந்த அஸ்திபாரத்தை அசைக்க முடியாது. உங்கள் ஊழியத்தை அசைக்க முடியாது, தொட முடியாது. நீங்கள் எடுக்கிற வேலைகள், ஊழியங்கள், நீங்கள் செய்கிறதான பணிகள், கர்த்தருடைய காரியங்கள் அசைக்கப்பட முடியாது, தொடப்பட முடியாது. எதை நம்பி, யாரை நம்பி அஸ்திபாரம் போட்டீங்களோ அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பதான் முடியுமே ஒழிய அதை அழித்து விட முடியாது. அந்த அஸ்திபாரம் நிலையானது, நிற்கக்கூடியது, வருகை வரைக்கும் பேசக்கூடியது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்புவார். சாலமோன் கட்டின ஆலயத்தை நேபுகாத்நேசார் இடித்து முடிந்தது என்று சொன்னான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டி எழுப்பினார். ஆண்டவர் சொன்னாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய திட்டத்தை, பெரிய ஊழியத்தை, பெரிய நோக்கத்தை செய்யும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ளுவோமாக. அப்போ இந்த ரோம சக்கரவர்த்திகள் சபைக்கு எதிராக இருந்தார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, பரிசுத்தவான் ரத்தம், அந்த அஸ்திபாரம் இயேசுடைய ரத்தத்தினாலும் கலக்கப்பட்ட கலவையினாலே கட்டப்பட்டதுனால இதுவரைக்கும் அழிக்க முடியல, இனியும் எவராலும் அழிக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். எனவே 10 நாள் என்பது அந்த காரியத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார், ஆகிலும் மரணபரிந்தும் உண்மையாயிரு. அற்புதமா இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார், மரணபரிந்தும் உண்மையாயிரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும்.
பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை நான் முடித்தேன் என்று சொல்கிறார். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஓட்டத்தை முடித்த மக்களை நோக்கி நாம் பார்த்தோமானால் வெற்றியாக ஓடி முடித்தவர்கள் உண்டு. அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். பவுல் வாலிபனாக இருந்த பொழுது, அவன் நடக்க பலன் இருந்த பொழுது, அவன் ஓட பலன் இருந்த பொழுது, தேவன் பவுலை நகர்த்தினார், ஓட செய்தார், நடக்க செய்தார், உலக நாடுகளை சந்திக்க செய்தார். அவன் இருக்கும் பொழுது அந்த வாலிப நாட்களிலே 60 வயதிற்குள்ளாக அவர் ஓட வேண்டிய ஓட்டங்களை ஓடி சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதித்தார். அதற்கு பின்பாக அவர் பலன் குன்றின பொழுது கடைசி என்ன செஞ்சார் தெரியுங்களா? அவருடைய கையில் ஆண்டவர் பேனாவையும் பேப்பரையும் கொடுத்து நிருபங்களை கர்த்தர் எழுத வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ ஊழியம் கடைசி மூச்சு வரைக்கும் ஓட வேண்டிய நேரத்தில் ஓட செய்த ஆண்டவர் அமர செய்ய வேண்டிய நேரத்தில் அமர செய்து எழுத வைத்தார் என்பதை பார்க்கிறோம். அப்போ புரிந்து கொள்ள வேண்டும், ஊழியம் எல்லா காலகட்டங்கள்லேயும் இருக்கு. எனக்கு வயசாயிட்டு என்னால் முடியலன்னு சொல்ல முடியாது. அந்த கடைசி மூச்சு வரைக்கும் பவுல் எழுதி கொண்டிருந்தார் நிருபங்களை. தெசலோனிக்கருக்கு, கொரிந்தியருக்கு, கலாத்தியருக்கு, எபேசியருக்கு, பிலிப்பியருக்கு, பிலமோனுக்கு, தீத்துவுக்கு, தீமோத்தேயுக்கு என்று அவர் எழுதி கொடுத்துட்டு போனாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே அப்படிதான் சொன்னார், வயசாச்சு, நடக்க முடியும், இன்னும் ஊழிய முடியல, உன்னால இன்னும் 40 வருஷம் ஊழியம் செய்ய முடியும்னு சொன்னார். மோசே சொன்னார், 80 வயதாயிட்டு, காடு வாங்குது, வீடு போன்னு சொல்லுது, நான் என்ன செய்ய போறேன், இனிதான் ஊழியமே இருக்குன்னு சொன்னார். 20 லட்சம் ஜனங்களை கொண்டு போவது, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி எழுப்புவது, இந்த வயசுலதான் 5 புஸ்தகங்களை எழுத வேண்டியிருக்கு. இந்த வயதுலதான் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி தொடர்ந்து ஓட ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, உபத்திரம் இருக்குன்னு பயப்படாத, ராயர்கள் இருக்காங்கன்னு பயப்படாத, எதிரிகள் இருக்காங்கன்னு பயப்படாத. அவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள், அவர்கள் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, வரும் தான், உன்னை நோக்கி வருவார்கள், வெள்ளம் போல வருவார்கள், நெருங்கி வருவார்கள், ஆனால் நான் கொடியேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அப்பெல்லாம் தேவன் கொடியேற்றுகிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று உங்கள் வாழ்க்கையில நடந்து விடுவது இல்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த காரியத்தை உற்று கவனிக்கும் பொழுது அப்போ சொல்றாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்றாரு. உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்ல 5 விதமான கிரீடங்கள் இருக்கிறது. அதை வேகமாக நாம் எழுதி கொள்ளுவோம். அழியாத கிரீடம். முதல் கிரீடத்திற்கு பெயர் அழியாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27. இதுக்கு பேர் அழியாத கிரீடம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25, 26, 27 இந்த 3 வசனங்களை வாசித்தோமான அழியாத கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது வெற்றி பெற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடம், வெற்றி பெற்றவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடம் என்பதை பார்க்கிறோம். 2வது கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். 2வது கிரீடம் மகிழ்ச்சியின் கிரீடம். இது 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19, 20. 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 19, 20. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த மகிழ்ச்சியின் கிரீடம் என்பது என்னன்னா, ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம் என்பதை பார்க்கிறோம். மகிழ்ச்சியின் கிரீடம் ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களுக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த வகுப்பை நான் எடுப்பதற்கான நோக்கமே என்ன தெரியுங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அந்தி கிறிஸ்துனுடைய காலத்திற்கு பின்பாக, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக ரட்சிப்பு என்பது குதிரை கொம்பை போன்றிருக்கும், முடியாது. இனி வருகிற காலங்களை பார்க்கும் பொழுது ஜனங்களை அறிவு வளர்கிறதுனால, விஞ்ஞானம் வளர்கிறதுனால
இதையே அவர்கள் சார்ந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு கிழக்க, மேற்க, தெற்க, வடக்க இந்த திசைகள், கதவுகள் எல்லாம் திறந்திருக்கிறது. ரதத்தை துரத்தி பிடித்த பிலிப்புவை போல ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. குட்டியை பறிகொடுத்த கரடி எப்படி அலைந்து திரியுமோ அது போல ஆத்துமாக்களை தேடி போவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. சொல்லிக்கொண்டே இருப்போம், சொல்லிக்கொண்டே இருப்போம். இயேசுவை சொல்லிக்கொண்டே இருப்போம், அறிவித்துக் கொண்டே இருப்போம். யோசேப்பு சொப்பனம் கண்டு முறை சொல்லும் போதே சொன்னாங்க, இனி சொப்பனம் பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொன்னா கொன்னுடுவன்னு சொன்னாங்க. இதோட வாயை அடைச்சிட்டு உட்காந்துருன்னு சொன்னாங்க. ஆனா அடுத்த சொப்பனம் பகைத்தார்கள். ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியலங்க. 17 வயதிலே சொப்பனம் கண்டு சொல்லுகிற பொழுது அவனுடைய சகோதரர்களுக்கு புரியல. 13 வருடங்களுக்கு பின்பாக விளைச்சலை அவன் அறுத்தான். 13 வருடங்களுக்கு பின்பாக சொப்பனம் அர்த்தம் புரிந்தது. எகிப்துக்கு போய் அவர்கள் அதை பெற்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அதனால இந்த நாட்கள்ல விதைத்து கொண்டே இருப்போம், ஒரு நாளிலே அறுவடை இருக்கிறது. தெருக்களிலே சுற்றி கொண்டே இருப்போம், ஒரு நாளிலே அறுவடை இருக்கிறது. கிராமங்களிலே சுற்றி கொண்டே இருப்போம், கதவுகள் திறக்கப்படும். இன்னைக்கு திறக்கல, ஸ்தோத்திரம். நாளைக்கு திறக்கல, ஸ்தோத்திரம். 3ஆம் நாள் திறக்கல, ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் கதவை திறப்பார். முதல் சுற்றுல, 2ஆம் சுற்றுல கோட்டை இடியில விழல, ஆனால் 13ஆவது ரவுண்ட்ல விழ வேண்டியது விழுந்தே தீரும். உங்களுக்கு முன்பாக விழ வேண்டிய காரியங்கள் விழுந்தே தீரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆத்தும அறுவடை செய்வோம். மகிழ்ச்சி. 3வது நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம் கர்த்தருடைய வருகையை வாஞ்சிப்போருக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். கர்த்தருடைய வருகை இப்பொழுது நம்ம என்ன சொல்லணும்? இயேசு எப்போ வருவார்? இப்போ வருவார். அந்த வெளிப்பாடோடு சபை இருக்கணும். இயேசு எப்போ வருவார்? இப்போ வருவார் என்கிற நிலைமையில் ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, இயேசு வரப்போறாரு, எல்லாத்தையும் வித்துருங்க, சீக்கிரமா சுவிசேஷத்தை சொல்லுங்க, விற்று சுவிசேஷ பணிக்காக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிறதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஆதி திருச்சபைக்கு இருந்தது. அதுதான் அவ்வளவு வேகமா செயல்பட்டார்கள். அருமையானவர்களே, அந்த காலத்திற்குள்ள நாம வந்துட்டோம். அவங்களுக்கு ஒரு அடையாளமும் இல்லை, ஆனால் இயேசு வரப்போகிறார்னு உறுதியா நம்பினாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்களை கவனித்தோமானால் இயேசு உண்மையாகவே வரப்போகிறார். வந்துட்டோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்துட்டோம். அடுத்த நிலைமைக்கு போகிறோம். சூப்பர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகிறோம். அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு போகிறோம். இந்த உலகம் நம்மை நகர்த்தி கொண்டே போகிறது. கவனமாக இருப்போம். இயேசுடைய வருகை மிகவும் சமீபம். எனவே வருகையை வாஞ்சிப்போருக்கு கொடுக்கப்படக்கூடிய கிரீடம் நீதியின் கிரீடம். 4வது மகிமையின் கிரீடம். மகிமையின் கிரீடம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2, 3, 4 இந்த வசனங்களை வாசிக்கும் போது, ஊழியம் செய்வோருக்காக கொடுக்கப்படக்கூடிய கிரீடம். ஊழியம் செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடம் மகிமையின் கிரீடம் என்பதை பார்க்கிறோம். புரியுதுங்களா? ஊழியத்தை விட்டுடவே விட்டுடாதீங்க, செய்து கொண்டே இருங்கள். பவுலே, இந்த கொரிந்து பட்டணத்துல நிறைய உனக்கு பிரச்சனை இருக்கு, நான் போறேன். எபேசு பட்டணத்துல போனா உன்னை கட்டி வைப்பாங்க, நான் போவேன். தெசலோனிக்க பட்டணத்துல உன்னை எதிர்ப்பாங்க, நான் போவேன். கொரிந்து பட்டணத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திடகாத்திரமான ஆட்கள், ஊழியம் செய்ய முடியாது, நான் போவேன். எருசலேமுக்கு போனா உன்னை கட்டுவாங்க, நான் போவேன். ஊழியம் செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஊழிய கதவுகளை எனக்கு திறந்து தாரும். மகிமையின் கிரீடம் ஊழியம் செய்வோருக்காக தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடம். 5வது கிரீடம் ஜீவ கிரீடம். இந்த சபைக்கு தேவன் கொடுத்தாரு பாருங்க, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடியவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய கிரீடம். 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 2:10 சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 2:10 ஆண்டவர் சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ரத்த சாட்சியா ஒருத்தவங்க மறிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த 5 விதமான கிரீடங்களை பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக அடுத்த பகுதி நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, 11வது வசனம், ஆவியானோர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தில் சேதப்படுவதில்லை என்று எழுது. 2வது மரணம், அதான் என்ன சொல்றாங்கன்னா, முதல் மரணம் என்பது இந்த சரீரத்துல இருந்து ஆத்மா வெளியே போது பாருங்க, அதுதான் முதல் மரணம். சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே போவது முதல் மரணம். 2வது மரணம் என்பது ஆத்மா தேவனை விட்டு நரகத்துக்கு போது பாருங்க, அதுதான் 2வது மரணம். முதல் மரணம் இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா வெளியே போகுதே, அதுதான் முதல் மரணம். 2வது மரணம் தேவனை விட்டு ஆத்மா நரகத்துக்கு போது பாருங்க, அதான் 2வது மரணம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ 2வது மரணத்தில் சேதப்படுதல், உனக்கு 2வது மரணம் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு நல்ல ஒரு காரியத்தை, வாக்கியத்தை சொல்லி நான் ஜெபத்தை ஏறெடுக்க நான் விரும்புகிறேன். பில்லி கிரஹாம் என்றதான உலக பிரசித்தி பெற்றதான சுவிசேஷகர் இருந்தார். சில வருஷங்களுக்கு முன்பாக அவர் மரித்து போனார். உலகத்தில் 1/3 பங்கு மக்களை இயேசுக்குள்ள நடத்தியவர். உலகம் முழுவதும் அவர் பிரயாணம் செய்து சுவிசேஷத்தை பகிரங்கமாக பயங்கரமாக அறிவித்தவர். ஒவ்வொரு கூட்டங்களையும் 70,000 பேர், 1,00,000 பேர் என்ற நிலைமையில இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுப்பார்கள். உலகம் முழுவதையும் அசைத்ததான தேவ மனிதர் பில்லி கிரஹாம் ஒரு முறை சொல்றாரு, உயிரோடு இருக்கும் பொழுது சொல்லுகிறதான ஒரு காரியம், உயிரோடு இருந்த பொழுது சொன்னதான ஒரு காரியம். யாராவது வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா பில்லி கிரஹாம் இறந்துட்டார்னு சொன்னா நம்பாதீங்க, அவர் உயிரோடு இருக்கும்பொழுது சொல்லுகிறார். யாராவது உங்கள்கிட்ட வந்து பில்லி கிரஹாம் இறந்துட்டார்னு சொன்னா நம்பாதீங்க. ஏன்னா பூமியில இருந்து இந்த அட்ரஸை விட்டுட்டு பரலோகத்தில் இருக்கிற ஒரு புது வீட்டுக்கு நான் போயிட்டேனே ஒழிய நான் மறிக்கவில்லை என்று அவர் சொன்னார். உண்மை அதுதான். உயிரோடு இருக்கும்பொழுதே சொன்னார், நான் இந்த பூமியில இருக்கிற இந்த அட்ரஸை விட்டுட்டு இந்த அட்ரஸை மாறி நான் இன்னொரு அட்ரஸுக்கு போயிட்டேன், அவ்வளவுதான ஒழிய மரணம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொன்ன ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த பெரிய நம்பிக்கை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். அதான் உண்மை. எப்படி ஒரு மனிதன் ஒரு வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு குடி போகிறாரோ, அது போல இந்த பூமியில இருக்கிற அந்த கூடார, அந்த வாடகை வீட்டை விட்டுட்டு அவர் நித்திய வீட்டுக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதுதான் உண்மை. அந்த சிலாக்கியத்தை, அந்த நம்பிக்கைய இந்த சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். கூட்டி கழித்து பார்ப்போமானால் இந்த சபைக்கு ஆண்டவர் சொன்னதான காரியம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இந்த சபைக்கு ஆண்டவர் இரத்த சாட்சிகளுக்கு சொன்ன காரியம், உனக்கு உயிர்ப்பு உண்டு, உன்னை மரணம் விழுங்குவதில்லை, உயிர்த்தெழுதல் உண்டு, உயிர்த்தெழுதல் உனக்கு உண்டு, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சபைக்கு ஆண்டவர் வெகுமதிகளை கொடுத்து விட்டு சென்றதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த சிமர்னா சபையை போல நம்முடைய சபை இருக்கட்டும். இந்த சிமர்னா சபையை போல நம்முடைய ஊழியம் இருக்கட்டும். இந்த சிமர்னா சபையை போல நம்முடைய குடும்பம் இருக்கட்டும். இந்த சிமர்னா சபையை போல நம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும். ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஆதி திருச்சபையில ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யாரோ ரோம வீரர்கள் போய், உங்களில் யார் இரத்த சாட்சியாக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டால், அவங்கெல்லாம் கையை தூக்கி பேரா என் பேரை எழுதுன்னு சொல்லுவாங்களாம். கைகளை உயர்த்தி கொண்டு என் பேரை முதல் பேராக எழுது, நான் இரத்த சாட்சியாக மரிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்களாம். ஆதி திருச்சபை அப்படியாக செயல்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் கட்டி எழுப்பி இன்றைக்கு அந்த ஊழியத்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். சிமர்னா சபையை போல செயல்படுவோம். தேசங்களை தேவனுக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களில் ஏவப்பட்டவர்கள் சத்தத்தை உயர்த்தி சுருக்கமாக ஜெபிக்கும்படி மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.